நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் முறை வாக்காளர்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்காக நமது பொறியியல் கல்லூரியில் இருக்கிறோம். திருச்சி மாவட்டத்தை சார்ந்த ஒயாசிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜின்ற பொறியியல் கல்லூரியில் தான் நாம் தற்போது இருக்கிறோம். மாணவர்கள் மாணவிகள் நம்மோடு இருக்கிறாங்க. அவர்களோடு பேச போகிறோம். நாம் பேச போகிற தலைப்பு, ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கியமான தேவை மத நல்லிணக்கமா ஊழல் எதிர்ப்பா? இதுதான் கேள்வியாக வைக்க போகிறோம். மாணவர்களும் மாணவிகளும் இதற்கு என்ன பேச போறாங்க அப்படின்றத தற்போது பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல ஆரம்ப கட்டத்தில் இந்த பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு தேவை ஊழல் எதிர்ப்பா மத நல்லிணக்கமா? ஆனால் இப்போ தேர்தல் பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கு, நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருப்பீங்க. இதில் முக்கியமான விஷயமாக ஊழல் பேசுகிறாங்க. ஊழலை சில விஷயங்கள் எடுத்து பேசுகிறாங்க. ஆனால் மதம் சார்ந்த விஷயங்களும் நிறைய பேசுகிறாங்க இல்லையா? இப்போ மதம் சார்ந்த விஷயத்தை குறித்து இப்போ அந்த பிரச்சாரங்கள் செய்வதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்போ சில சமயத்தில் சொல்கிறாங்க, நம்மளோட பாரம்பரியத்தெல்லாம் மீட்பதற்கு சில விஷயங்களை செஞ்சு தான் ஆகணும், சொல்லி தான் ஆகணும் அப்படின்றத சொல்கிறாங்க இல்லையா? அப்படி வர்றதெல்லாம், அப்படி பேசுவது சில சமயம் சரிதானா? அதெல்லாம் நம்ம கலாச்சாரத்தோடு சேர்ந்த விஷயங்கள்னு பேசுறது சரிதானா? உங்களுக்கு யாராவது அதற்கு பதில் சொல்லுங்க. யார் பேச விரும்புறீங்க? சரி, கொடுங்க. அவுட். சார், இப்போ கலாச்சார கட்டமைப்பு உடையக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது நல்ல கருத்து தான். உடையக்கூடாது, நம்ம பாரம்பரியம் அப்படியே வந்துக்கிட்டு இருக்கணும். ஆனால் அதை பேஸ் பண்ணி இப்போ நார்மலாக நீங்கள் அரசியலே பார்த்துட்டிங்கன்னு வச்சிங்களேன், ஒரு வேட்பாளர் நிப்பாட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் கேண்டிடேட்டும் இப்போ அவங்க இந்த பார்ட்டியில் இருக்காங்க, கட்சியில் இந்த ரிலீஜியன் இந்த கேஸ்டில் இருக்காங்க, அப்போ நம்மளும் இதில் நிப்பாட்டினா தான் அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம ஓட்டு வாங்க முடியும் ஓட் பேங்க்லேருந்து அப்படின்னு. ஒரு ஓட்டு வாங்குறதுலேயே ரிலீஜியன் கேஸ்ட் இதெல்லாம் வச்சு தான் சார் வாங்குறாங்க. அதாவது இது நம்மளான்னு பார்த்து நிறுத்துறாங்க. ஆமாம். சரி, இதில் நீங்கள் எத்தனை பேர் இவர்கள் நம்மால் இல்லைனாலும் ஓட்டு போடுவீங்க, இவங்க நம்மால் இல்லைனாலும் நல்லது செய்வாங்க அப்படின்ற ஒரே காரணத்தை வச்சு ஓட்டு போடுவீங்க? இதில் எத்தனை பேர் போடுவீங்க? எல்லாருமே ஓட்டு போடுவீங்க. ஆனா ஏன் அப்ப அரசியல் கட்சிகள் இந்த தொகுதியில யார் பெரும்பான்மையா இருக்காங்கன்னு பார்த்து நிறுத்துதுன்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா இப்போ எங்களை மாதிரி இளைஞர் சமுதாயம் எங்களுக்கு புரிதல் முதியவர்களுக்கெல்லாம் இல்லை. சரி, சரிங்களா? அவங்களாம் மாறணும். அப்போ இளைஞர் சமுதாயம் நாங்கள் எப்போ வரோமோ அப்போ தான் இதெல்லாம் மாறும். எங்கள் கையில் எப்போ ஆட்சிலாம் வருதோ அப்போ எல்லாம் மாறிடும். கண்டிப்பாக சொல்றது ஒரு விஷயம். பெரியவர்கள் இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறத விட இளைஞர்கள் பெரியவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்றீங்க. கண்டிப்பா இந்த மாதிரி புரிஞ்சுக்கல, பெரியவங்களை நம்பி அரசியல் கட்சிகள் நிறுத்துறாங்க. அப்ப இன்னொரு கேள்வி இப்படி இருக்கு, இளைஞர்கள் ஓட்டு போடுறீங்களா? நீங்க எல்லாருமே ஓட்டு போடுறீங்களா? ஓட்டு போடுறதுக்கு எல்லாம் தயாரா இருக்கீங்களா? கண்டிப்பா போடுவீங்க. எல்லாம் முதல் முறையா இந்த தடவை ஓட்டு போடுவீங்க இல்லையா? அப்போ நீங்க ஓட்டு போடுவீங்க. அப்போ உங்க ஓட்டுகளும் கணக்குல இருக்கு. ஆனா முதியவர்களை நம்பி தான் அரசியல் கட்சி நிறுத்துது இல்லையா? இருக்குதுன்னா அதிக பர்சன்டேஜ் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது சார். சரி சரி, ஏன் முதியவர்கள் ஏன் அந்த மாதிரி நம்ம ஆளு, இவர் நம்ம சாதியை சார்ந்தவர், இவர் நம்ம மதத்தை சார்ந்தவர்னு சொல்லி ஓட்டு போடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா காலங்காலமாக அவங்க ஜாதி மதம் இதெல்லாம் பார்த்து கிராமத்தில் மோஸ்ட்லி பார்க்க போனால் அதிகமாக கிராமத்தில் ஓட்டு வாங்கினா ஜாதி மதம் இதெல்லாம் பார்த்து அப்பலேருந்தே ஜாதி மதம்லாம் பார்த்து பழகிட்டாங்க சார். அது ஒரு ரீசன். அப்புறம் என்னென்னா அவங்க நடைமேடை பேச்சிலலாம் இவங்க நம்ம ஜாதிக்காரங்க, இவங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படி கேட்குறாங்களா? இல்லை சார், அப்படி அவங்களுக்குன்னு தெரியும்ல, அவங்க நம்ம ஜாதி தான் அப்படின்னு தெரியும்ல. அது கிராமத்தில் காலங்காலமாக ஜாதி மதம் அது பார்த்து பழகிட்டாங்க சார். அது மாற்றிக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். சரி, அது வழக்கமாக அது அப்படி பார்த்து பழகிட்டாங்கன்னு சொல்றீங்க. வேற யாராவது பேசாதவங்க வேற யாராவது கருத்து இருக்குதா? ஏன் பெரியவங்க எல்லாம் நம்மால் இது இந்த சாதி இந்த மதம்னு பார்த்து ஓட்டு போடுறாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? பொதுவாக பார்த்தீங்கன்னா மக்கள், வயசான மக்கள், எங்கள் அம்மா அப்பா மாதிரியானவங்க ஜாதிக்காரங்க, நம்ம ஜாதிக்காரங்க நம்மளுக்கு நிறைய விஷயம் செய்வாங்க, அந்த ஒரு நம்பிக்கையிலே பண்ணுறாங்க சார் ஓட்டு போடுறது. இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாரும் நல்லது பண்ணுறது தான் பார்ப்போம் சார். சரி, அப்போ இப்படி வேணால் பார்த்துக்கலாமா? நீங்கள் அப்பா அம்மாவுக்கு பொறுப்பு இருக்குது, கடமை இருக்குது, உங்களை படிக்க வைக்கணும், உங்களை வேலை கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ இவர் நம்மளாக வந்தாருன்னா என் பையனுக்கு ஒரு வேளை நல்ல வேலை வாங்கி கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு அவங்க யோசிக்கலாம். உங்களுக்கு அந்த அக்கறை இல்லை, அதனால நீங்கள் நான் யார் நல்லது செய்வார்னு பார்க்குறேன்னு சொல்கிறீங்க. நீங்களும் பெருசானா உங்களுக்கும் ஒரு பொறுப்பு வரும் பொழுது நீங்களும் இவர் நம்மால், இவர்கிட்ட போய் ஒரு உதவின்னு கேட்டால் செய்வார் அப்படின்னு நாளைக்கு யோசிப்பீங்களா? இல்லை சார், கண்டிப்பாக இல்லை சார். நல்ல ஆட்சி வரும்போது நான் எதுக்கு சார் மற்றவங்களை தேடி போகணும்? இப்போ இது எல்லாருமே நீங்கள் இளைஞர்கள் சாதி பெருசாக பார்க்கறது இல்லைன்னு நீங்கள் பேசுகிறீங்க, ஆனால் பெரியவங்க பார்க்குறாங்க. நீங்கள் ஒரு உரையாடல் நடத்தியிருக்கிறீங்களா பெரியவங்கள்ட்ட? நீங்கள் சாதி பார்த்து போடாதப்பா,
அம்மா நீ சாதி பார்த்து போடாத, நம்ம ஆளுன்னு பார்க்காத, நல்ல ஆளுன்னு பாருன்னு நீங்கள் யாராவது பேசியிருக்கிறீங்களா? இது வரைக்கும் பேசியிருந்தா அவங்க என்ன பதில் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு? சொல்லுங்கள். நீங்கள் யாராவது சொல்லுங்கள். இப்போ வந்து பேசாதவங்க கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம். சரி, நீங்கள் சொல்லுங்கள். நானே வந்து எங்கள் வீட்டில் பேசியிருக்கேன், எங்கள் தாத்தா பாட்டிக்கெல்லாம் பேசியிருக்கேன். அவங்க பேசுகிறது என்ன எடுக்கிறாங்கன்னா, முன்னாடி இந்த மாதிரிலாம் சண்டை நடந்திருக்கு, அதனால் நாங்கள் இன்னமும் அப்படி பார்த்துட்ருக்கோம், அதுதான் வருது. இதுக்கு முன்னாடி நடந்ததை வச்சு தான் அவங்க பேசுகிறாங்க வந்து இன்வெல்ட்டு அதை மாறணும் அப்படின்ட்டு யாருமே அதை பற்றி பேசுகிறதே இல்லை. இப்போ நான் போய் இல்லை அவன் என் ஃப்ரெண்டு, அவன் நல்லா தான் பேசுகிறான் அப்படின்னக்குள்ள, இல்லை அவன் கீழ் ஜாதிக்கார பையன், அவன்கிட்ட ஏன் நீ போய் பேசுகிற அப்படின்ற மாதிரி தான் வரும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி சண்டை நடந்தது, அவன் வந்து என்ன அடிச்சிட்டான், நான் போய் அவனை அடிச்சிட்டேன், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைங்க வந்திருக்கு. அதை தான் சொல்லி பழைய பகைகள் இன்னும் சொல்லிக்கிட்டே ஆமாம், இருக்கு. அதை சொல்லி சரி, வேற யாராவது பேசியிருக்கிறீங்களா? வேற யாராவது? சார், என் பேர் பாலாஜி, ட்ரிபிள் ஃபர்ஸ்ட் இயர் சார். நம்ம சமூகத்தில் இந்த ஜாதியை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு போனால் ஃபர்ஸ்ட் நம்ம குடும்பத்திலிருந்து இந்த கான்செப்டை கொண்டு போனாலும் ஃபேமிலியில் ஒத்துக்கிறாங்களே தவிர சமூகத்தில் நீ வந்து தனிப்பட்டு தெரியுவ, அதனால் நீ வந்து கம்யூனிட்டி வைஸாகவே போ அப்படின்னு சொல்கிறாங்க சார். சரி, தனிப்பட்டு தெரிவேனா இன்னும் கொஞ்சம் ஒரு புரிதலுக்காக கேட்குறேன். தனிப்பட்டு தெரிவேனா எப்படி நீங்கள் அதை சொல்கிறீங்க? அது இப்போ நான் ஒரு ஜாதி பையனாக இருக்கிறேன்னா, நான் ஒரு மற்றவன் ஜாதி எல்லாரும் ஜாதி இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் பேசினேன்னா என் ஜாதிக்காரன் என்னை தப்பாக பேசுகிறான். சமூகத்தில் அந்த விழிப்புணர்வு இல்லை. நான் குடும்பத்தை வயசியாக கொண்டு போனாலுமே தவிர சமூகத்தில் அந்த விழிப்புணர்வு இல்லை. சரி, நம்ம இப்போ சாதி ஒழிப்பெல்லாம் தாண்டி இப்போ ஓட்டு போடுறதுக்கு தானே பேசுகிறோம். சாதி ஒழிப்புன்றதெல்லாம் அது ஒரு பெரிய தலைப்பில். இப்போ ஓட்டு போடுறதுக்கு அதுவும் சாதி பார்த்தோ இல்லை என் மதத்தை பார்த்தோ அப்படி ஒரு ஓட்டு போடணுன்ற ஒரு நிலைமையில தான் அதுதான் நீங்கள் சொல்கிறது தொடர்ச்சியாக தான் அப்படி ஓட்டு வருதா எப்படி? சார், நம்ம தனிச்சு அப்படி போனாலுமே சமூகம் நம்மளை அப்படிதான் சார் பின்னோக்குது நம்மள. சரி, அவர்களை வச்சு அந்த ஒரு சமுதாய கட்டமைப்பை வச்சு தான் பல உதவிகள் நடக்குது, அதனால அந்த ஒரு சமுதாயத்துக்குள்ள நீங்க இருக்கணும்னு சொல்றீங்களா? சார், சமுதாயம் அதை வந்து எதிர்க்குது சார். நீ வந்து ஜாதி பாரு அப்படின்னு சொல்லுது சார். சரி, நம்ம ஜாதி இல்லாம போனாலும் நம்ம சமூகத்துல பார்க்கவங்க அதானே சார் சொல்றாங்க. சரி, அதனால வந்து உங்களுக்கு அந்த அடையாளமும் முத்திரையும் வந்துருது, அதனால அவர்களோட தான் நீங்க நகர வேண்டிய சூழ்நிலை ஆயிருது சார். அந்த இடத்துல இந்த மாதிரியான விஷயங்களை பேசுறது வந்து அரசியல்வாதிகள் இன்னொரு விஷயத்தை செய்யறதற்கான கண்டிப்பா ஒரு சார். டைம் ஃப்ரேமை நம்ம வாங்கி yes sir. கொடுக்கறதுக்கான வாய்ப்புன்னு நீங்க Yes sir. சொல்றீங்க. சரி, நீங்க வேற யாராவது மாறுபடுறீங்களா? இல்ல மத நல்லிணக்கம் தான் பேசணும், முதல்ல ஊழல் எதிர்ப்பை பத்தி பேசுறதை விட மத நல்லிணக்கம் பேசுவது ரொம்ப முக்கியம், அப்பதான் நம்ம எல்லாம் சமுதாயத்துல ஒற்றுமையா இருக்க முடியும்னு யாராவது நினைக்கிறீங்களா? கொடுங்க, அவங்கள்ட்ட கொடுங்க. சார், கண்டிப்பாக மத நல்லிணக்கத்தை பற்றியும் பேசணும் சார். ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து ஆல் ஆர் ஈக்குவலன்ஸ் மாதிரி முஸ்லீம் இருக்காங்க, கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க, அப்புறம் ஹிந்துஸ் இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒன்றா இருந்து எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணால் சமுதாயத்தில் கொஞ்சம் ஒரு முன்னேற்றம் வரும்னு தோணுது சார். எல்லாம் சேர்ந்து இருந்தா எல்லாம் சேர்ந்து இருக்கணும் சார். இந்த மத நல்லிணக்கம் ஒன்றா இருந்தாலே இந்த சாதி கலவரம்லாம் வராதுங்க சார். சரி, எல்லாம் ஒன்றா இருந்தால் சாதி கலவரங்கள் வராதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி இல்லை, நம்ம இந்த மத நல்லிணக்கத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் அங்கே ஒரு பக்கம் ஊழல் நடந்துக்கிட்டு இருக்குது, அந்த ஊழல் இல்லைனாலே சமுதாயம் நல்லா இருக்குன்றாங்களே. சார், ஊழலும் இருக்குதான் சார். ஆனால் நம்ம எல்லாருமே ஒத்துமையாக இருந்து அந்த எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா எதுவும் நடக்காது. சரி, அப்போ இப்படி தானே, இப்போ ஒற்றுமையாக இருந்தாலும் நிறைய விஷயங்கள் நடக்கும், நீங்கள் ஊழல் இல்லைனாலும் நிறைய விஷயம் நடக்கும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒற்றுமையாக இருக்கிறது முக்கியம், அப்படி இருந்தால் நம்ம ஒற்றுமையாக இருந்து ஊழலை கூட தடுக்கலாம் இல்லையா? அப்படி பார்க்கலீங்க நீங்கள்? ஒற்றுமை முதல்ல முக்கியம் அப்படின்ற ஒரு பிரச்சாரம் தேவைன்னு நினைக்கலையா? மாறிட்டீங்களா நீங்கள் இப்போ? இல்லை சார், இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ நான் அதில் ஸ்ட்ராங்காக தான் சார் ஸ்ட்ராங்காக தான் இருக்கீங்க. என்ன அதான் காரணம்? ஏன் அந்த ஒற்றுமைன்றதை வந்து இப்போ அந்த அளவுக்கு வலியுறுத்த ஏன் வேணாம்னு நினைக்கிறேன்? ஒருவேளை ஏற்கனவே ஒற்றுமையாக தான் இருக்கும்னு நம்புறீங்களா? இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் அப்படி தான் சார் இருக்காங்க. இனிமேல் இருக்க ஜென்ரேஷன்ஸ் நாங்கள் தானே, நம்ம பேரண்ட்ஸ் தான் அந்த மாதிரி கேஸ்ட்டு ரிலீஜன் எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் இப்போ வந்துட்டோம், இனிமேல் நாங்கள் தானே எல்லாம் பண்ண போகிறோம். நாங்கள் ஒத்துமையாக தான் இருக்கோம். கண்டிப்பாக நாங்கள் உறுதியாக இருக்கோம். இளைஞர்கள் கொஞ்சம் இந்த சாதியில இருந்து மதத்துல கண்டிப்பாக வெளில வந்துட்டாங்க. நாம அதை ஒருவேளை மதத்தை எல்லாம் நம்ம வீட்டளவில் நாம் நிச்சயமா அதெல்லாம் வழிபாடு முறைகள் அதெல்லாம் கடைபிடிக்கணும், மாற்று கருத்துல தவறும் இல்லை. ஆனா அது ஒரு நண்பரோட பழகும்போது அதெல்லாம் தாண்டி கண்டிப்பாக வந்துட்டோம்னு அது எல்லாமே தாண்டி வந்துட்டோம் சார். சரி, அப்ப ஏன் ஒற்றுமையை பேச வேணாம்? எல்லாருக்கும் ஒரே காரணம் தானே, நம்ம ஏற்கனவே ஒற்றுமையா இருக்கும் பொழுது ஏன் ஒற்றுமையை பேசணுன்ற ஒரே காரணம் தான் இருக்குதா எல்லார் மனசுலயும்? அந்த ஒரு காரணம் தானா? அப்படி இல்லையா? அப்ப என்ன காரணம்? சார், மத நல்லிணக்கம் அப்படின்றது எதை வலியுறுத்து நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க. பிரச்சாரத்தின் போது எதுக்கு வந்து ஒரு மதத்தை பற்றி பேசி நம்ம வந்து ஓட்டு கேட்கணும் அப்படின்ற போது, அப்போது அந்த ஒரு மதத்தை சார்ந்து அவங்க பேசும்போது இன்னொரு மதத்திற்கு அது அதிருப்தியை ஏற்படுத்துது. ஒருவேளை இவங்க வந்துட்டா நமக்கு எதுவும் செய்ய மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு அதிருப்தி அவங்களுக்குள்ளே ஏற்படுது. அதனால் மத நல்லிணக்கத்தின் பேரில் அவங்க சொல்லக்கூடிய பிரச்சாரங்கள்
செய்யக்கூடியதெல்லாம் சரியாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு அது அதிருப்தி ஏற்படுத்தும் போது அதை குறைக்கிறது சரிதான் சார். சரி, அப்போ அது அதிருப்தி எப்பயும் பேசணும்னு நினைக்கிறீங்க நீங்க? இங்க நம்ம தமிழ்நாட்டிலையும் கண்டிப்பா கண்டிப்பா தமிழ்நாட்டிலையும் அந்த அதிருப்தி இருக்குதா? இருக்கு, கண்டிப்பா இருக்கு. தமிழ்நாட்டிலையும் அந்த மாதிரி கலவரங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குதா? கண்டிப்பா இருக்கு சார். இருக்கு. இருக்கு. இங்க திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குதா? திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இல்லை சார், தமிழகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வேற யாராவது வந்து இல்லை இடஒதுக்கீடு வேண்டாம் தான், என்ன பண்ணாலும் சாதியை அடிப்படையில் வச்ச இடஒதுக்கீடு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கீங்களா? வேற யாராவது பேச விரும்புறீங்களா? சார், நீங்கள் சொன்னீங்க இடஒதுக்கீடு வந்து ஒரு பணக்காரனுக்கு வந்து நம்ம இன்கம் பேசிஸில் கொடுத்தா அது வந்து கொடுக்குற ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ இருக்கிற இதே கால சூழ்நிலையில் ஒரு கீழ் சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர் வந்து ஒரு பணக்காரர் ஆகிட்டாருன்னா அவரால் வந்து இன்னுமே அந்த இடஒதுக்கீடை வந்து யூஸ் பண்ணிகிட்டே தானே சார் இருக்க முடியும். அவருக்கு வந்து ஆனால் இன்னுமே வந்து மேல்தட்டு மக்களாகவே நீங்க சொல்றது ஒரு நியாயமான விஷயம். அதாவது இடஒதுக்கீடு ஒரு சமுதாயத்திலேருந்து அனுபவிச்சவங்க அடுத்த தலைமுறையை அவங்க பணக்காரன் அனுபவிக்கிறாங்க. அது ஒரு கேள்வி இருக்கு. அது ஒரு இடஒதுக்கீடுன்ற ஒரு விவாதத்தில் இதை முழுசா விவாதிக்கலாம். சரி, நம்ம ஒரு நிறைவு கட்டத்துக்கு வந்திருக்கோம். இந்த விவாதத்தை நான் இன்னைக்கு தலைப்பு எடுத்துக்கிட்டதுல ஊழலை பற்றி பேசுவது, மத நல்லிணக்கத்தை பற்றி பேசுவது. இப்போ இதில் வந்து மத நல்லிணக்கம்ன்றத கொஞ்சம் பேசியிருக்கோம். ஊழல் எதிர்ப்பு அப்படின்றத இப்போ இருக்க அரசியல் கட்சிகள் பேசுறதுல உங்களுக்குலாம் திருப்தி இருக்கா? வேற யாராவது ஊழல் எதிர்ப்பு அரசியல் கட்சிகள் பேசுறதுல உங்களுக்கு திருப்தி இருக்கா? யாராவது அவங்கள்ட்ட மைக் பாஸ் பண்ணுங்க. இந்த பக்கமும் மைக், யாராவது அதை பற்றி பேச விரும்புறவங்கள்ட்ட மைக் பாஸ் பண்ணுங்க. திருப்தி இல்லை சார். திருப்தி இல்லை, ஏன் இல்லை? அவங்க பேசுறாங்க சார், ஆனா செயல்முறையில செய்யறது இல்லையே. அவங்க பேசுறதோட விட்டுறாங்க சார், மேடை பேச்சோடயே. எதிர்க்கட்சியா இருக்கும்போது பேசுறாங்க, ஆளுங்கட்சியா வந்தா செய்யறது இல்லை. ஆளுங்கட்சியுமே கூட பேசுறாங்க சார், ஆனா வந்து நடைமுறையில் அது செய்யறதே இல்லை. அவங்க எப்பவுமே இன்னுமே கூட நாங்கள் ஊழலை அழிக்கிறோன்னு சொல்றாங்க. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச ஊழலை அழிச்சிட்டு நம்ம கண்ணுக்கு தெரியாம எவ்வளவோ சுரண்டிட்டு இருக்காங்க சார் நம்ம கிட்ட இருந்து. இப்போ ஒருத்தவங்களுக்கு 100 ரூபான்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா அது அந்த பர்சனுக்கு போய் சேரும் போது 1 ரூபா சேருதா இல்லை அந்த 100 ரூபாய் சேருதாங்கிறதே அதிசயமாக தான் சார் இருக்குது. இப்போ வந்து நிறைய பேத்துக்கு வந்து 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்குறாங்க அப்படி சொல்கிறாங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பாதி பேர் பிரிக்கிறாங்க சார். இப்போ வந்து எல்லாருக்கும்னு சொன்னவங்க இப்போ என்னன்னா இதில் வந்து பெண்கள் வந்து குடும்பத்தோட தலைவியாக இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து அதுக்கப்புறம் இவங்ககிட்ட கார் இருக்குது அதனால் அப்படி கொடுக்கறதில்ல அப்படி சொல்கிறாங்க. அவங்க ஒரு தொழிலுக்காக தானே சார் அதெல்லாம் வாங்குறாங்க. இதனால் உங்ககிட்ட 4 சக்கர வாகனம் இருக்குது, உங்களுக்கு எப்படி நாங்கள் உதவ முடியும்னு சொன்னால் எப்படி சார்? அதுலேயே அவங்க கொள்ளையடிக்கிறாங்க. இல்லை, இது நீங்கள் திட்டம் சொல்கிறீங்க. ஊழல்ன்றது இப்போ 1000 ரூபா கொடுக்கும்போது எனக்கு 200 ரூபா கொடுன்றது தான் ஊழல். இப்போ திட்டம் வந்து நீங்கள் வந்து எல்லாருக்கும் கொடுக்கலாமா எல்லாருக்கும் கொடுக்கக்கூடாதான்ற திட்டம்ன்றது வேற விவாதம். இப்போ அந்த 1000 ரூபா கொடுக்குறதுல 200 ரூபா நீ கொடு, அப்போ தான் உனக்கு 1000 ரூபா அப்படின்ற மாதிரி வருதா? அதுதானே ஊழல்? இருக்கு சார், அது மாதிரி இருக்கு சார். நம்ம ஏதாவது போய் வாங்க போனா கூட அதுல கூட ஊழல் அடிச்சுக்கிறாங்கல்ல சார். நமக்கு வந்து ஒரு திட்டத்திலே பேஸ் பண்ணி இருந்தாலுமே கூட சார் நமக்கு ஒரு 50,000 வரணும். சரி, அப்போ அரசியல் கட்சிகள் பேசுறதுல ஊழல் குறித்து பேசுறதுல உங்களுக்கு திருப்தி இல்லை. ஏன்னா அவங்க வந்து சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அப்படிதானே? ஆமா சார். அப்போ என்ன செஞ்சா வந்து நீங்க நம்புவீங்க? அவங்க சொல்றது வந்து செய்யணும் சார். இப்போ வந்து ஊழல் தடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது மட்டும் தடுக்கிறது இல்லாம எவ்வளவு ஊழல் இருக்குல்ல சார், அதை பத்தி அவங்க பேசுறதோட நிறுத்தாம அதை செஞ்சு காட்டணும் சார், எல்லாருக்கும் தெரியுற மாதிரி. அது ஆட்சிக்கு வரும்போது தானே செய்ய முடியும். இப்போ ஆட்சிக்கு வராத கட்சி என்ன செய்யும்? வராட்டி தட்டி கேட்கலாம்ல சார். இந்த மாதிரி இந்த ஊழல் நடக்குது அவங்களுக்கு எப்படி தெரியும்ல சார் என்ன ஊழல் நடக்குதுங்கிறவங்க கட்சிக்குள்ள இருக்கவங்களுக்கு தெரியும். இப்போ ஆளுங்கட்சியா இருக்கவங்க நாங்க கள்ள அடிக்கிறோம் அப்படிங்கும் போது அதே எதிர்கட்சியா மாறும்போது அவங்களுக்கு தெரியாம இருக்குமா சார் இவங்க அடிக்கிற கொள்ள? தெரியும், அதுதான் பேசுறாங்கல்ல. அது கேட்கணும்ல சார். ஆட்சியில இல்லனாலும் கூட அவங்க கொள்ள அடிக்கிறாங்க இது செய்யறது தப்புன்னு அவங்க கேட்கணும். அதை தடுத்து நிறுத்திடணும்னு சொல்றீங்க. தடுத்து நிறுத்தினா நீங்க நம்புவீங்க. ஆமா. இந்த தொகுதியில ஒரு 15 லட்சம் பேர் இருக்காங்கன்னா ஒட்டுமொத்தமா எவ்வளவு செலவு பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? குறைஞ்சது தோராயமா வேற யாராவது எவ்வளவு செலவு பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? யாராவது ஒரு கணக்கு சொல்லுங்களேன். பேசாதவங்க கொஞ்சம் பேசுங்க. நண்பா, என் பேர் அஸ்வத். குறைஞ்சது ஒரு 70 crores செலவு பண்ணுவாங்க. 70 கோடி ஒரு தொகுதிக்கு செலவு பண்ணுவார்னு நினைக்கிறேன். இதில் நீங்கலாம் சொல்லுங்க, யாராவது ஒரு தொகுதிக்கு எவ்வளவு செலவு பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? பேசாதவங்க கொஞ்சம் பேசுங்க. ஒரு தொகுதிக்கு வந்து இந்திய தேர்தல் ஆணையம் சொல்றது ஒரு உறுப்பினர் வந்து 1 கோடிக்கு மேல செலவு பண்ணக்கூடாது. ஆமா, கிட்டத்தட்ட 95 லட்சம் ரூபா இருக்கு. ஆமா, இல்ல எவ்வளவு செலவு ஆகுதுன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்குறேன். செலவு ஆகுறது வந்து ஒரு 5 கோடி வரைக்கும் செலவாகுது. 5 கோடி 70 கோடி அப்படின்றார். வேற ஏதாவது நம்பர் சொல்றீங்களா சார்? இப்போ வந்து தம்பி சொன்னார் 70 கோடி வரைக்கும் செலவு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த 70 கோடி அவங்களுக்கு எப்படி சார் போயிருக்கும்? அதுதான் வரேன், அதுக்கு தான் வரேன். அதுக்கு முன்னால் நான் அந்த 70 கோடி தானே நம்ம முடிவு பண்ணிடுவோம். நீங்கள் எவ்வளோ நினைக்கிறீங்க? எவ்வளோ செலவு பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? ஒரு 50லேருந்து 70 வச்சுக்கலாம் சார். 50லேருந்து 70 கோடி. எல்லாரும் உடன்படுறீங்களா இதுதான் அமௌண்ட்டு? இல்லை எவ்வளோ நினைக்கிறீங்க? வேற யாரும் பேசாதவங்க 500 கோடியா? 10 லட்சம் சொல்கிறீங்க ஓகேங்களா? 10 × 500 போட்டாலே எங்கேயோ போகுது ஓகேங்களா? ஒரு ஆளுக்கு 2000 ரூபா கிட்ட தரக்குள்ள 500 கோடி தாராளமாக வரும். ஏன்னா 10 லட்சம் பேர்
10 லட்சம் பேருக்கும் 500 ரூபா கொடுத்துட்றாங்கன்னு நீங்க சொல்றீங்க. 500 ரூபா இல்லை, அது கூட தான் தராங்க. யார் 500 தரது இல்லை, 2000 1500 இப்படி தராங்க. அப்படி பார்த்தா 500 கோடி தான் போகும். அப்படி பார்த்தாலும் 500 கோடி வராதுல்ல, 50 கோடி தானே வரும். இல்லை சார், போகும் 50 கோடி தானே வரும் நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தாலும். வேற யாராவது எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு வேட்பாளரும் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க? 50 கோடின்னு எல்லாம் சொல்கிறாங்க, 5 கோடின்றாரு. எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? யாராவது கொடுங்க, அவங்கள்ட்ட கொடுங்க. எவ்வளோ செலவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு மேபி 70 கோடி இருக்கலாம். சரி, 70 கோடி. சரி, இப்படியே வச்சுக்கோ. நீங்கள் எவ்வளோ சொல்லுங்கள் சார்? 78 கோடி இருக்கலாம் சார் மேக்ஸிமம். 78 கோடி கணக்கு, அந்த புள்ளிவிவர கணக்கோட எப்படி வந்தீங்க சார்? அந்த புள்ளிவிவர கணக்கோட எப்படி வந்தேன்னா, ஸோ ஒவ்வொரு தொகுதியில் இருக்க மக்களை பொறுத்து இருக்குது சார். இப்போ ஒரு சில மக்களுக்கு அதாவது அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பொறுத்து பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கலாம் சார். ஒரு சில பேருக்கு 10,000 ரூபாய் கொடுப்பாங்க, ஒரு சில பேருக்கு 2000 ரூபாய் கொடுப்பாங்க. வயசான பாட்டிக்கெலாம் ஒரு 500 ரூபாய் கொடுத்தாலே போட்டுருவாங்க. ஸோ அதை போல் பொறுத்து. அப்போ 78 கோடி வயசான பாட்டிக்கு 500 ரூபா குறைச்சதுனால 78 கோடி. கண்டிப்பாக அவங்களுக்கும் 2000 ரூபா கொடுத்தா அது 100 கோடிக்கு வந்துடும். கண்டிப்பாக வந்துடும் சார். சரி, அப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, எல்லாரும் சொல்கிறீங்களா 70 கோடி 50 கோடி ஒரு வேட்பாளர் செலவு பண்ணுறாருன்னா அவருக்கு சம்பளம் எவ்வளோன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் 5 வருஷம் சம்பளம் வாங்கினார்னா எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க? சம்பளமா 70 கோடி செலவு பண்ணி வெற்றி பெறாரு, சம்பளமா எவ்வளவு வாங்குவார்னு நினைக்கிறீங்க? 5 வருஷத்துல 5 வருஷத்துல எவ்வளவு வாங்குவார்னு நினைக்கிறீங்க? சரி, அதை கொடுங்க, தம்பிட்ட கொடுங்க. எவ்வளவு வாங்குவோம் மொத்தமா 5 வருஷத்துல எவ்வளவு வாங்குவார்னு நினைக்கிறீங்க? ஒரு 1 crore இருக்குங்க சார். 1 கோடி வாங்குவார். சரி, எல்லாரும் அதில் கிட்டத்தட்ட உடன்படுறீங்களா? சரியான தகவல்ன்றதை விட கிட்டத்தட்ட அவ்வளோதான் 1 கோடின்னு உடன்படுறீங்களா? அப்போ 70 கோடி செலவு பண்ணி ஒருத்தர் 1 கோடி ரூபா லாபம் ஒரு சம்பளமாக வாங்குறாருன்னா அவருக்கான நோக்கம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஊழல் தான் சார். சரி, அப்போ ஊழல் எங்க இருந்து ஆரம்பிக்குது? அரசியல்வாதிகிட்ட காசு வாங்குறது யாரு? நம்மகிட்ட இருந்து தான் சார் ஆரம்பிக்குது. நம்ம கிட்ட தான. ஊழல்ன்றது அரசியல்வாதியோ அரசு அதிகாரிகள்னால மட்டும் இல்ல சார், ஒவ்வொரு மக்கள்னாலையுமே வருது சார். 18 வயசுக்கு கீழே இருக்கவங்கள தவிர பாக்கி எல்லாருமே ஊழல்வாதிகள் தான் சார். இங்க மத நல்லிணக்கத்தை குறித்து பேசணும்னு நினைக்கிறவங்க யாரெல்லாம் ஆம்னு சொல்றவங்க கை தூக்குங்க. மத நல்லிணக்கத்தை குறித்து பேசணும், ஊழலை குறித்து பேச வேண்டியதில்லை, மத நல்லிணக்கத்தை குறித்து பேசணும்னு நினைக்கிறது. ஊழலை குறித்து பேசணும்னு நினைக்கிறவங்க, ஊழலை குறித்து பேசணும்னு நினைக்கிறோம். சாதிய இடஒதுக்கீடு வேணும்னு நினைக்கிறவங்க, இடஒதுக்கீடு வேணும்னு நினைக்கிறவங்க, சாதி ரீதியாக இடஒதுக்கீடு வேணும்னு நினைக்கிறவங்க. இடஒதுக்கீடு எந்த விதமான இடஒதுக்கீடும் வேண்டாம். சரி, சாதி ரீதியான இடஒதுக்கீடு வேண்டாம்னு நினைக்கிறவங்க. சரி, பொருளாதார ரீதியா மட்டும்தான் இடஒதுக்கீடு வேணும், ஒருத்தர் பணக்காரரா ஏழையான்னு பார்த்து மட்டும்தான் இடஒதுக்கீடு வேணும்னு நினைக்கிறவங்க. ஒற்றுமைதான் பலம் அப்படின்ற ஒரு விஷயம் மக்களுக்கு புரியணும். அதன் அடிப்படையில் மக்கள் வந்து ஒன்றாக இருந்தால், விழிப்புணர்வோடு இருந்தால் இந்த தேர்தல் முறையை சரி பண்ணலாம். இந்த தேர்தல் முறை சரியாவதன் மூலமாக ஊழலை ஒழிக்கலாம். கண்டிப்பா சொல்றீங்க. ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான ஒரு விவாதமாக இருந்தது. பல்வேறு கருத்துக்களை நாம் பரிமாறிக்கொண்டோம். மத நல்லிணக்கமா ஊழல் எதிர்ப்பா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் பெரிய அளவு நாம் ஒற்றுமையோடு இருக்கிறோம், இங்கே வந்து மத நல்லிணக்கமா அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்புனாங்க. இதை குறித்து நாம் ஏன் பேசணும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புனாங்க. ஆனால் ஊழலின் மூலமாக மக்கள் எந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஆதங்கத்தையும் வருத்தத்தையும் தெரிவித்தாங்க. ஆனால் அடிப்படை கேள்வி ஊழல் எங்கிருந்து தொடங்குகின்றது அப்படின்ற ஒரு கேள்வி. அதை தடுப்பது எப்படி? நம் தேர்தல் முறையிலே ஊழல் இருந்தால் அதை நாம் தடுக்க முடியுமா? மக்களாகிய நாம் என்ன செய்யலாம் அப்படின்ற பல்வேறு கேள்விகள் இருக்குது. ஒரு தேர்தல் பெருவிழா, இந்த தேர்தல் திருவிழா, ஜனநாயக பெருவிழாவில் நாம் வந்து இப்போ இருக்கிறோம். நாம் தேர்வு செய்ய போகிறோம் நமது உறுப்பினர்களை. நாம் பொறுப்போடு சரியான தேர்வுகளை தேர்வு செய்யணும் அப்படின்றது தான் அனைவரது எதிர்பார்ப்புமாக இருக்கின்றது. ஊழலின்றி நல்லிணக்கத்தோடு ஒற்றுமையாக நாம் பயணித்தால் நம் நாடு வளர்ச்சி பாதைக்கு போகும். இதில் மாற்று கருத்து இல்லை. பங்கு பெற்ற மாணவர்கள் மாணவிகள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம்.